வணக்கம் ஃப்ரம் கிரேஸ் என்டர்பிரைசஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிங்கிள் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற 9900H ஜம்போ ஹூக் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஜூட்டு, லெதர் இந்த மாதிரி துணியை நீங்கள் தைக்கிறதுக்கு இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டிச் லென்த் 7 வரை வரும். நார்மல் பவர் மிஷினில் 5 தான் இருக்கும், இந்த மிஷினில் 7 வரை வரும். சென்டர் டிஸ்பிளே இருக்குது, பவர் சேவ் ஆப்ஷன் ப்ளஸ் ஸ்பீடு கண்ட்ரோல் ஆப்ஷன், நீடில் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹெவி மிஷின். நீங்கள் கனமான துணி அடிக்கணும், பாய் எந்த மாதிரி அடிக்கணும், ஜூட் பேக் அடிக்கணும், அந்த மாதிரினா நீங்கள் இந்த மிஷின் எடுக்கலாம். இது அவைலபிளாக இருக்க இடம் கிரேஸ் என்டர்பிரைசஸ், திருநெல்வேலி ஸ்ரீபுரம் ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட். உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ மூலமாகவும் இந்த மிஷினை கொடுக்குறோம். இதை நம்ம ஒரு கஸ்டமர் பிளேஸில் செட் பண்ண மிஷின் தான். அவங்களுக்கு 2 மிஷின் செட் பண்ணோம். ஸோ அதில் எடுத்த வீடியோ தான். பார்த்திங்கன்னா நீ நார்மல் பாபின் கேஸ்க்கு இந்த பாபின் கேஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சைஸு, பாபின் எல்லாமே டிஃப்ரென்ஸு. 23 நம்பர் ஊசி வரை நீங்கள் இந்த மிஷினில் யூஸ் பண்ணலாம். நல்ல கனமான துணி அது கூட நீங்கள் தைக்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு ஜூட் பேக்கு, பாய், லெதர் எல்லாமே இந்த மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜம்போ ஹூக் செட்டு, கிரேஸ் என்டர்பிரைசஸ், ஆத்தரைஸ்டு சிங்கர் டீலர், திருநெல்வேலி. ஸ்பீடு கூடுறது. இது நார்மல் ஸ்பீட்னா எவ்வளோண்ணா? நீங்கள் நார்மல் ஸ்பீட்னா 1000 வச்சுக்கலாம், 1500 வச்சுக்கலாம். ஸ்பீட் நம்ம ஒன்று பொறுத்து மாற்றிக்கலாம். ஓகேவா? இது ப்ரோக்ராம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எஸ்ஸுங்கிறது சேவ். இப்போ நீங்கள் ஒரு 4 ஸ்பீட் வச்சுக்கிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா அது 1600 மேலே ஸ்பீடு போகாது. ஆமாம், இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்பீடு செட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே ஸ்பீடு கூடாது. ஓகேவா? இருக்கும். ஆமாம், இப்போ யாரும் எதுவும் மாற்றினா கூட உங்களுக்கு தெரியாது, மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ ஓகேவா, குறைஞ்சது 200 அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கனம் அடிக்கும் போதுலாம் ஒரு 1500 அப்படி வச்சு அடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆமாம், ஸ்லோ பண்ணி நல்லா இழுத்து வச்சு அடிச்சுக்கோங்க. ஓகேவா? சரிங்களா? இப்போ இதோட பாபினை பார்த்தீங்கன்னா பெரிய பாபின், நார்மல் சின்ன மிஷின் பாபின் மாதிரி கிடையாது, நல்ல பெருசு. ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் கனத்து துணி. உங்களுக்கு ஊசியுமே 22 நம்பர் ஊசி, நல்லா ஆமாம், நீங்கள் கனமான ஊசி போட்டுக்கலாம். அதில் அதுக்கு தான் இந்த மிஷின் ஜூட்டு தைக்கிற மாதிரி அதுக்குள்ள மிஷின் தான் இது. அதான் 9900H. ஓகேவா? மாற்றிக்கலாம். நீங்கள் 22 உங்களுக்கு பெருசு தான்க்கா. 22 கனமான அடிக்கிறது தான். அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல கம்பெனிக்கு இது வரை போகலான்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் 3300 வச்சு நான் பாபின் மட்டும் சுற்ற போகிறேன். பாபின் மட்டும் சுற்றினா பாபின் பீஸ் வெளியே கழட்டிடணும். பாபின் மட்டும் போட்டுட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணுவேன். இதை லாக் பண்ணணும். மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் என்ன பார்க்கணும்னா கரெக்டாக அதுக்கு தான் சுத்தம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆயில் போடுறீங்களா? ஃபுல்லாக ஆயில் போட்டுருக்கோம். 2 நிமிஷம் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஆயில் போட்டுருக்கோம். ஃபுல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை ரெடி எடுத்துட்டு டென்ஷன் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சின்ன மிஷின் எவ்வளோனா 5 வரை தான் இருக்கும். ஆனால் கனமான துணி அடிக்கிறதுனால உங்களுக்கு 7 வரை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் அன்னைக்கு நான் உங்களுக்கு வேனட்டர் லென்த் நான் செட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெருசாக 3 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அடிக்கிறேன். இப்போ நான் மெதுவாக வச்சு அடிச்சதுனால மெதுவாக ரன் ஆகும். ஓகேவா? இப்போ தையல் பொடிச்சு வச்சுருக்கேன். பொடி தையல் அடிக்குது. முக்கில் அடிப்போமா? ஓகேவா? இப்போ கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஊசி மேலே வந்துடும். கீழே பின் பண்ண ப்ரெஸ் பண்ணால் ஊசி கீழே உள்ள ஊசி மேலே வந்துடும். ஓகேவா? இப்போ இது பொடி தையல் பார்த்துக்கோங்க. தையல் தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இது நமக்கு தேவைப்படாது. நான் கொஞ்சம் பெருசாக அப்போ 5க்கு மேலே வச்சுக்கிறேன். ஓகேவா?